ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்னைக்கு ரொம்ப 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 சிம்பிளான சமையல் தாங்க. என் தம்பிக்கு ஊருக்கு கிளம்பிட்டான் நேரத்தில். நான் தான் பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு இப்போ டக்குன்னு நம்ம எதாவது செய்யணுன்னா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு, இப்போ நான் கடைக்கு போக முடியல, செலப்பட்டு உட்காந்துட்டேன். வீட்டில் இருக்கிறதே செடியில் விட்டு 2 பச்சை மிளகா, 3 வரமிளகா, ஒரு சட்னிக்கு தாங்க இது. உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். அதில் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே பாருங்கள் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம செடியில் விட்ட தக்காளி, குட்டி குட்டி தக்காளி தான் இந்த மாதிரி இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு, இது இவ்வளோண்டு 2 ஒரு பழம், ஒரு காய் வெட்டாக இருந்தது. பூண்டு ஒரு 6 பல், இந்த பெரிய பல் பூண்டுங்க. இது எல்லாமே நமக்கு இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட, தக்காளி இல்லைன்னா புளி, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம், பூண்டு எப்பவுமே இருக்கும். இல்லைன்னா கூட நம்ம வெங்காயம் போடுறதுனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது 2ல் ஒன்று இல்லைன்னு நீ ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ஐட்டத்தில் எது இல்லைன்னாலையும் ஒன்றுக்கு ஒன்று இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம சிம்பிளான மெத்தட் தான். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஆரோக்கியமாக நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்ணுங்க. இது இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு, தோசைக்கும் 3 வகை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நம்ம சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். கிழங்கு மரவள்ளி கிழங்கு சூடாக இருக்குது, வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு பனங்கிழங்கு ஒரு அக்கா கொடுத்தாங்க. இந்த கிழங்கு கொடுத்தவங்களே தான் தனக்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க கொடுத்தாங்க கொண்டு வந்து. அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடு பையன் சாப்பிடல, நேற்று வச்சு இது அப்படியே இப்போ கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது காலையில் நம்ம இப்போ ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கோசரம் வச்சுட்டேன். ரசம், நெல்லிக்காய் ரசம் வச்சுருக்கிறேன். இதை நைட்டு வச்சுதாங்க. நெல்லிக்காய் நான் எப்போவுமே பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். அதை போட்டு நம்ம எப்பயும் அதில் இருக்கிறது ஜீரகம், மிளகு, பூண்டு, மாவு ஆட்டி வச்சுருக்குறேங்க. வீடியோவில் சரியாக தெரியுதில்ல. இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஒரு சட்னி போட்டுடலாங்க. நம்ம சட்னி போடுறதுக்கு தனிச்சிடலாம். இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடியாக வீட்டில் இப்போ தக்காளி இல்லை அப்படின்னு சிம்பிளாக கொஞ்சோண்டு டிக்கர்ஸ்னு குடிச்சிட்டு இதை விட்டு போகிறதுக்கு மனசு வராது. சாயந்தரம் குடிக்கிறதா அப்படின்னு சாயந்தரம் வந்தோடனே கடையிலேருந்து வந்த உடனே சலுப்பாயிடுங்களா, அப்படி படுத்துருவேன். இருக்கிறத சாப்பிட்டு படுத்துருவேன். அது என்னோடய பழக்கம். என் உடம்பு நல்லா பார்த்துக்கிறது நானே ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துறது நான் தான். நான் அதில் நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. நம்ம மனசு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வீடியோ நம்ம இந்த டிக்கெட்ஸ் கொஞ்சம் சூடான உடனே எடுத்துக்கலாம். நேற்று எலம்பள்ளி போயிருந்தேன். அண்ணி வந்திருந்தாங்க. சரி, அவங்க துணி வியாபாரம் இப்போ நான் சொன்னதுக்கு பின்னாடி 1 வருஷமும் ஃபாலோ பண்ணாங்க. நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்தில் அங்கே இருக்கிறதுனால இதை நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு சொல்லி பார்த்தேன். வீட்டிலே வச்சு நிறைய அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அது விடுங்க, நம்ம ஏன் அதை குறை சொன்ன மாதிரி ஆகிடும். சரி, அதை விட்டுருங்க. அவங்க 1 வருஷமாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ வர முடியல தீபாவளிக்கு பெங்களூர் போக சொன்னேன். பெங்களூர் ஒரு அட்ரஸ் வாங்கிட்டு அவங்களே போனாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நல்ல வியாபாரம். வீட்டில் இருக்கிறவங்க இப்போ அவங்க கார்மெண்ட்ஸ் தான் போயிட்டுருக்குறாங்க. முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் என் வயசு ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு, அவ்வளோதான். நான் அவங்களுக்கு ஒரே பையன். அதனால் அவங்களும் ஏதோ ஒன்று செய்யணும், இது செஞ்சால் நல்லா இருக்குமாக்கா அப்படின்னாங்க. செய்யணும். இங்கே சேலம்
கவரிங் நேக்கு வாங்கிட்டு போனாங்க 2-3 தாட்டி, நல்லா செஞ்சாங்க. இப்போ துணி பிஸ்னஸ். நேற்று இளம்பிள்ளி அவங்க ஈரோடு போகிறதுக்கு தான் வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் இது நரம்பு இன்ஜெக்ஷன் போட்டுருந்தேன், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்தாங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான். சரி, நம்மளதே கார் இருந்துச்சு, அவங்களே டீசலும் போட்டுக்கினாங்க, வாடகை கொடுத்துட்டாங்க அவங்களே. நான் வேண்டான்னு எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்க. சரி, ஓகே. எனக்கு வந்து நேற்று சாப்பாடும் அவங்களே செஞ்சு வீட்டில் 2 எக் இருந்துச்சு, போட்டு எக் ரைஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டு போனாங்க. ஒரு சந்தோஷம், சொந்தக்கார தேடி வந்து போனதுக்கு. நம்ம ஒரு தொழிலை செய்ய சொல்லி அவங்க செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. அவங்க செஞ்சுட்டுருக்குறாங்க பாருங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இந்த சட்னி நம்ம போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நம்மளையும் ஒருத்தர், அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மதித்து செய்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம செய்ய போகிறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற திறமையை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். ஜீரகம் போட்டு இது நம்ம பெருஞ்சீரகம் போடலாம், அது நம்ம இஷ்டம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் போடணும்னு அவசியம். கொஞ்சம் முன்னாடியே எது ரொம்ப ராவடி பண்ணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்லேயே போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா பண்ணணும், புளி அதே மாதிரி. பாசிப்பருப்பை நிறுத்திட்டு மற்றது எல்லாமே நம்ம மிளகாய், உளுத்தம்பருப்பு இதெல்லாமே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது. இது கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறது, டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ இது நான் வீடியோ போட்டு எல்லாமே இந்த தட்டில் எடுத்து வச்சு, நான் எப்பயும் பார்த்துருப்பேன், நான் கைக்கு எனக்கு கிடைக்கிதா அப்படியே டக்குன்னு எடுத்து போடுற பழக்கம் தான். அது அப்படியே பழகிடுச்சு ஆரம்பத்துலேருந்து. நேற்று சட்னி தாளிச்சிட்டே இருந்துட்டு எங்கள் பையன் கூட பேசிட்டு சட்னி தாளிக்கிறதுக்கு பேசிட்டு காலையில் அவனுக்கு டிஃபன் செய்யும்போது சரியான ஒரு காமெடி பண்ணாங்க. எடுத்து டிக்கர்ஸில் ஊற்றிட்டேன். கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் அனுப்பி வச்சு தீந்துடுச்சு, கம்மியாக தான் இருக்குது, போட்டுக்கலாம். அவங்க கூட பேசிட்டே அப்படியே உட்காந்துட்டு தோசை ஊற்றிட்டு சட்னி தாளிக்கலாம்னு சொல்லி டக்குன்னு இது டிக்கர்ஸை வச்சுட்டே இருந்தேன். சூட் பண்ணி எடுத்து அதில் போட்டேன். எப்படி இருக்கும் ரொம்ப சிரிச்சான். சரி, அதே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் வீட்டில் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட, அடையே நீ சிரிடா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபில்ட்ரு வடிகட்டி குடிச்சிட்டுங்க. ஆனால் அது வந்து நமக்கு மசாலா டீ மாதிரி இருந்தது. சரி, ஓகே, அதுவும் நமக்கு ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா பருப்பு, உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஓரளவு சுதாயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளே இருக்கிறது அது நல்லா வெந்துடும். நமக்கு இது வந்து ஆப்ஷன் தாங்க, சோம்பு போடுறது. சோம்பு நான் சும்மா ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதை நம்ம அரைக்கும் போது பெருங்காயம் போட்டுக்கலாம், இல்லை இறக்கும் போது பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் டிக்கெட்ஸில் வடிக்கட்டிக்கிறேங்க. ஏன்னா இது நைட்டு வந்து குடிக்கிறதுக்குள்ள ஒண்டி இருந்தாலே அவ்வளோதாங்க. 10 பேர் இருந்தாலே அவ்வளோதான் வேலை. என்ன கொஞ்சம் சேர்த்து செய்ய போகிறோங்க. இதில் வந்து நம்ம கடைக்கு எடுத்துட்டு போனாலையும் நம்ம 2 பேர் யாராவது ஃப்ரெண்டுகள் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோங்க. அவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீடியோ போடணுன்னா கஷ்டப்படுறாங்க. இது வீடியோக்கோசரமா வீடியோ எடுக்கிறாங்களே இருந்தாக்கா அப்படின்னு. அதனால நாங்கள் சாப்பிடும்போது வீடியோ போட மாட்டாங்க. ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து சாப்பிடும்போது அவங்களா
பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு போடலாமே அப்படின்னா போட்டுடலாம். தேங்காய் இல்லை இதில். தக்காளி வந்து அதிகமாக இல்லை, மீறி போனால் அது 2 சேர்த்துனா ஒரு தக்காளி லெவலுக்கு தான் வரும். இது வந்து நம்ம சிம்பிளான ஒரு இது தாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் இருக்கிறதே நம்ம செஞ்சு சாப்பிடும்போது திருப்தியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து தக்காளி கடைக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா ட்ரெஸ்ஸு நம்ம காலையில் எழுந்திரிச்சா போடணுமா திருப்பி போடணுமே அங்கே போயிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒண்டி தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அடுப்பில் இட்லி விட்டுனா சாப்பிட்டு சாதம் வந்து இப்போ காலையில் சாப்பிடுவேன். இட்லி வந்து மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் சாதம் வந்து சூடாக இருக்குது, அதை புளிஞ்சு போட்டு அந்த ரசம் வந்து நெல்லிக்காய் ரசம் செம்மையாக இருந்துச்சு. தம்பி டம்ளர் சாப்பிட்றான்னு டைம் ஆச்சு மோடமாக இருந்ததுனால அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியலைங்க. நானும் ஏமாந்து தூங்கிட்டேன். லட்சணா எழுந்திரிச்சு ரெடியாக தான் இருந்துச்சு எல்லாமே. அவன் கேட்டிருந்தான், அதுக்கோசரமே நைட்டு எனக்கு தயிர் சாதமாவது இது மோர் போட்டு எனக்கு கரைச்சி வைமா, இல்லைன்னா எனக்கு ரசம் வையன்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லை ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவனும் தூங்கிட்டான். கரெக்டாக 6:30 வந்து எழுப்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கிளம்புறதுக்கு அவன் வேண்டாம்னு சொல்லிட்டு ரசம் மட்டும் ஒரு டம்ளர் குடித்து கிளம்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு விட்டேன். கிழங்கு கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்டுங்களோட வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். வேலை வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். லைட்டாக அந்த கலருக்கு வச்சுருவோம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். பச்சனை சூடாகிடுங்க. இந்த பாத்திரத்தை போட்டு அவ்வளோதாங்க. இறக்கி வச்சுட்டு இட்லிக்கு இதில் ஏன் இந்த அக்கா எப்போ பார்த்தாலே வடை செட்லேயே வச்சுட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஏன்னா இந்த பாத்திரம் வந்து டக்குன்னு சூடாயிடுது. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஏதோ சிம்பிளாக செஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. பாவம் காட்டில் வேலை செய்கிறவங்க, விவசாயம் செய்கிறவங்கெல்லாம் நம்ம தான் சட்னி அது இதுன்னு அவங்க ஒரு சட்னி கார இப்போ ஏறு வேலைக்கு இந்த 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. ஒருத்தர் பார்த்துக்காங்க எப்படி இருக்குன்னு. இப்போ தான் பொரியல் கூட்டு ரசம்னு சொல்கிறாங்க. ஆனால் காலகாலமாக அவங்க வந்து எப்படி சாப்பிட்ருந்தாங்க, அவங்க உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது. இந்த இப்போ நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் போடணும்னு எல்லாம் கடுகோட சேர்ந்து கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு ஜீரகம் எல்லாம் கடுகளோட சேர்த்து வச்சுருவாங்க. அது கொஞ்சோண்டு போட்டு ஒரு கொஞ்சம் கொள்ளு அள்ளி போட்டுக்குவாங்க, கொஞ்சம் பருப்பு அள்ளி எது கை கிடைக்குதோ அதை அள்ளி போட்டு ஒரு சாப்பாடை வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வியாதியும் இல்லை, எதுவுமே இல்லை, நோய் நொடி இல்லை, மூட்டு வலி இல்லை, கை கால் வலி இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. நம்மளாட்டம் 7:30 மணி வருதுங்க 8 மணி வருதுங்க. நான் தூங்குறேங்க அடுத்தவங்களுக்கு சொல்ல. அது அப்படியே நமக்கு பழகிறதுனால அப்போ வந்து
மாவு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் கீழே நான் கொண்டு போகிறதுக்கு பதில் இப்படியே தண்ணி பாத்திரத்தில் வந்து அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். மாவு கொஞ்சம் புளிக்காது, பொங்கு வராமல் இருக்கும். பொங்கு வந்தது அந்த எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுங்க. தண்ணியில் படுதா கரெக்டாக இருக்குது. மாவு கொஞ்சம் கெட்டியாக ரைட்டு. கொஞ்சோண்டு உளுந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இட்லின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி கார சட்னி, தக்காளி சாம்பார் நம்ம தண்ணி மாதிரி வைக்குவோம் இல்லைங்களா, அதெல்லாம் செய்யும்போது எனக்கு ரொம்ப இட்லி வந்து எந்த குழம்பு வச்சாலும் சரி இட்லி நான் வாங்கி சாப்பிடுவேங்க. தோசை வந்து அவ்வளோ எனக்கு கொஞ்சம் இது தான், ஆனால் இட்லி ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன். நாங்கள் வந்து கடையில் நான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து நிறைய சிறு தொழில் அது இப்போ செய்கிற இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப மக்கள் வந்து போட்டு காசை எடுக்கணுன்றதுக்கொசரம் நிறைய அவங்க தொழிலில் நமக்கு லாபம் இல்லை சொன்னாலே இருந்துட்டு போகுது, காசை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அநியாயம் விலைக்கு துணியை கொடுத்துட்டு இப்போ ஒவ்வொருத்தருமா யூடியூப்காரனா நான் இதை தள்ளணும் அதை தள்ளணும்னு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கடன் வாங்கி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கடன் வாங்கி தாங்க போட்டேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் குவாலிட்டி வந்து இன்றைக்கி நேற்று அதே வந்து இதில் இளம்பில்ல பார்த்தேன். ஒரு புடவை எடுத்தால் ஒரு புடவை ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. சரி புதுசாக கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நுழைஞ்சா ஒரு புடவோட விலை வந்து 250 ரூபா, புடவை வந்து 500 ரூபா போட்டிருக்குறாங்க. சிம்பிளான புடவை 150 ரூபா புடவை. உள்ளே போய் பார்த்துட்டு அதே புடவை நான் வந்து என் கடையில் 260 ரூபாய்க்கு ஒரு புடவை கொடுத்துருக்குறேங்க. அதை 400 ரூபா, 500 ரூபா, 375 இந்த மாதிரி வந்து போட்டிருக்குறாங்க. எனக்கு அப்படியே தூக்கி போட்ட மாதிரி ஆச்சு. நம்ம வந்து அதே புடவை 260 ரூபாய்க்கு நம்ம லாபம் எல்லாம் சரி எல்லாமே இப்படியே பண்ணுறாங்களே, இந்த வருஷம் தொழிலே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே ரேட்டுக்கு போட்டிருக்கிறேன். அதே புடவைங்களை வந்து அவங்க அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து அதே என்னோட கடையில் போட்டிருக்கிற ரேட்டுக்கே வந்து அதிகபட்சமாக அதோட இன்னும் வந்து ஒரு 50 ரூபாய் அதிகமாக விலை போட்டிருக்குறாங்க. ரெடி காசுக்கு நம்மக்கிட்ட டியூக்கு எடுக்கிறதுக்கே இது இப்படியா அது அப்படியாங்கிறாங்க. ஆனால் ஆன்லைன் புக் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் மக்களோட எனங்களேனா வாங்கி குளிச்சுக்கிட்டாங்க இல்லையா, ஆன்லைனில் வாங்குறது பூத்தி அங்கே இங்கே கடை நேமுங்களை போயிட்டு கம்மியாக போடுறாங்க. இப்போ வந்து என்ன செய்வாங்க, இங்கே போனால் இந்த அக்கா இது சொல்லுவாங்க பாவம் அது இதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கோசரம் அப்படி பண்ணிக்கிறாங்க. துணியோட தர நான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேங்க, இந்த ஆன்லைன் புக் பண்ணி ஏதோ ஒரு புடவை நான் நேற்றே வீடியோவில் அந்த புடவையோட வீடியோ எடுத்துகிட்டு நான் கரெக்டாக போட்டிருப்பேன். உண்மையான இது அப்படி தான் இருக்கும். நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒன்று இருக்கும், வெளியில் நம்மக்கிட்ட பார்சல் வந்து கையில் பார்க்கும்போது ஒரு கலர் சேஞ்சாக கலர் இருக்கும்.
அது வீடியோவுக்கு அந்த மாதிரி தெரியும். அதனால எந்த கடையில் போய் எடுத்தாலும் நேரில் போய் எடுங்க. நேரில் எல்லா கடையிலையும் இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் யூடியூப்பில் வெளியில் அமேசான் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் எல்லாமே போட்டு வாங்குறதில்ல. நேரில் போய் வாங்குங்க. கடைங்கள் இப்போ எல்லா கடையிலையும் இருக்குது. எல்லா வியாபாரியும் கட்டி எல்லா புடவையும் இருக்குது. இங்கேயும் போய் வாங்குறீங்க, அங்கேயும் வாங்குறீங்க. அவங்க மட்டும் என்ன கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களும் ஏதோ போனால் ஒரு குண்டா அண்டா வச்சுட்டு அதை இதுன்னு வாங்குவீங்க. சில்லற கடைங்களில் அதெல்லாம் இல்லை. எம்மாரி வச்சுருக்கிற கடைங்களில் இல்லைங்க. 10-5 குறைச்சி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அவ்வளோ வருமானம் இல்லை, சரிங்களா? இப்போ நான் நேற்று எடுத்து புடவைலாம் காட்டன் புடவை, ஜருகு கீழே பார்டர் மட்டும் வந்த புடவை. அது உண்மையே சொல்கிறேங்க, 500 ரூபாங்க அந்த புடவை. நான் வந்து 25 ரூபா வச்சு 525 ரூபாய்க்கு அது சேல்ஸ் பண்ணேன். ப்ளவுஸ் அட்டாச்சோட சூப்பர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜாப்புக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் நான் நல்லா நீட்டாக கட்டுறவங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். அந்த முந்தி வந்து நமக்கு கேரளா மாடலில் முந்தி வந்திருக்கும். அதனால் அதை நல்லா ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க நல்லா கொஞ்சம் நீட்டாக கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இன்னொரு புடவை வந்து 1000 கீழான்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதோட ரேட்டு வந்து 700 ரூபாங்க. நான் 50 ரூபா வச்சு 700 ரூபா நான் கொடுத்துவாங்க. 50 ரூபா வச்சு நான் 750க்கு கொடுக்குறேன் அந்த புடவையை. நீங்கள் அது நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். தேவையாக இருக்கிறவங்க இப்போ நான் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் யூடியூப்பில் போட்டு அந்த கலர் நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட சரி, ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, எனக்கு கால் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இது ரொம்ப சாஃப்டாக பட்டு புடவை மாதிரி நீட்டாக இருக்கும். கட்டி நீட்டாக கட்டிட்டு போகிறதுக்கு கசகசன்னு நம்ம எப்போவுமே வந்து ஒரே அளவு பார்டர் அதிகமாக வந்து பெருசாக வந்து இது பார்டர் இருக்கிறதும் இருக்குது, பார்டர் இல்லாத நம்ம விருப்பம் எடுத்துக்கலாம். ஆனால் கலரு வந்து இது வீடியோவில் எப்படி இருக்கா நேரில் போய் பார்க்கலாம். இன்னும் சூப்பராக இருந்தது. தேவைப்பட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா இல்லை ஒரு கால் பண்ணாலையும் ஒரு மிஸ்டு கால் விட்டாலையும் அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த கலர் புடவை தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாங்க. இன்றைக்கு சமையல் ஒரு இட்லி ஒரு இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். இப்போ அது கொஞ்சம் ஹார்ட் ஒன்று எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோதான். இந்த ரசம் இருக்குது, அது நைட்டு கூட அதை அப்படியே கூட குடிச்சிருவேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக. இல்லை அந்த சாத்தில் ஆமாம் மறந்துட்டேன், அந்த சாத்துக்கு போட்டு இப்போ நல்லா கரைச்சி இந்த ரசத்தை குடிச்சிட்டு போவேன், அவ்வளோதான். இட்லி சட்னி வந்து மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். புளி போட்டு எடுத்துகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிழங்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் என் ஃப்ரெண்டுங்களும் சாப்பிடுவோங்க. இன்றைக்கி சமையல் முடிஞ்சுது மக்களே. இந்த வீடியோ யாராவது பிடிச்சிருந்தா, இன்றைக்கி திங்கட்கிழமை, அதாவது வந்து வாரம் ஃபஸ்ட் நாள், நல்லபடியாக எல்லாருக்குமே வந்து அந்த எங்கள் அப்பன் ஈஸ்வரன் இறைவன் வந்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தொழில் முன்னேற்றத்துக்கு எல்லா நன்மைகளும் செய்யணும் கடவுளை நானும் வந்து வேண்டிக்கிறேன். உங்களுக்கோசரம் நீங்களும் எனக்கோசரம் வேண்டிக்காங்க. பாய் மக்களை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.